சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ப. சரவணனின் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் புத்தகம். மீனாட்சியம்மன் கோவிலின் கலை மற்றும் ஆன்மீக வரலாற்றை பதிவு செய்யும் ஆவணம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். தம்பி, மரியாதையா பேசுங்க. அப்பாவுக்கு மரியாதை எல்லாம் பேர சொல்லி சொல்றீங்க. ஏமாற்று பிழைப்புவாதம், வயிற்று பிழைப்புவாதம், அரசியல் பிழைப்புவாதம், கொள்ளையடிக்க இன்னொரு முறை தமிழகத்திற்கு வாய்ப்பு பிடிக்க வேண்டும் என்ற இவங்களோட அதிகார விரி. அதுக்காக இந்த மொழி அப்படிங்கிற கூர்மங்கிய துருப்பிடிச்ச இந்த ஆயத்தை எடுக்கிறாங்க. இருமொழி கொள்கையை ஆதரிக்க யார் வீட்டு பிள்ளையாவது இந்நாள் ஸ்டாலினுடைய பேர பிள்ளைகள்ல இருந்து முன்னாள் ஆளும் அதிமுக காரங்க, என்னுடைய நான் ஆதரிக்கக்கூடிய அதிமுக கட்சிக்காரங்க நெஞ்சை தொட்டு, மனசாட்சி தொட்டு, அதுக்குள்ள இருக்கிற இதயத்தை தொட்டு சொல்லுங்கள். இருமொழி கொள்கையை ஆதரிக்கிற யாருக்காவது உங்க வீட்டுல ஹிந்தி தெரியாம இருக்குதா? அப்புறம் எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? அப்பா அப்பா காதுல கேக்குதாப்பா? உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, மும்மொழி கொள்கை ஏத்துக்குப்பா. ஸ்டாலின் அப்பா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணு, புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கூட இருமொழி கொள்கை தான். யோகியம் வராரு, சொம்பு எடுத்து உள்ள வைப்பா. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார், திருமால் வளவன் அப்படிங்கிற பேரை திருமாவளவன் அரசியலுக்கு மாத்திருத்துட்டு. இவங்க எல்லாமே இரட்டை கபடதாரிகள். எந்த ஸ்டேட்டாவது இந்த மாதிரி ஒரு அடாவடி பண்றாங்களா இந்தியாவில்? காங்கிரஸ் எங்கேயாவது பண்ணுதா? ஏன்னா இது தமிழ்நாடு. என்னையா உனக்கு தமிழ்நாடுனா கிளிக்குது? என்ன உனக்கு ரெட்டக்கும்பா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் மணிகண்டன் அவர்கள். அவரை நம்மளுடைய அரங்கத்திற்கு வரவேற்போம். வணக்கம் சார். हांजी नमस्कार. क्या ले? बढ़िया, बहुत बढ़िया. अच्छा जी. എന്തിനാ എല്ലാവരും ഓഫീസിൽ സുഖം തന്നെ? സാറ് ഇവിടെ തന്നെ പുറത്തു പോയിരിക്കാണോ? அது சரி. ரெண்டாவது பேசுனது திராவிட பாஸ் தானே? முதல்ல பேசுனது தானே ஆகாது உங்களுக்குலாம்? இல்ல, ஏதோ பேசி வச்சுட்டு போற மாதிரி இருந்துச்சு சார். இது மக்கள் எப்பதான் நினைப்பாங்க? நான் என்னங்க உள்ளத்துல உள்ளது சொல்றேன். நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து உலகத்திலேயே இல்லாத நம்பர் 1 ப்ராம்ப்டர் முன்னாடி கண்ணுக்கு தெரியாத ப்ராம்ப்டர் வச்சு அங்கே படிக்கிறேன். நான் வந்தேன், உக்காந்தேன், மைக்கு போட்டிங்க, பேசினேன், வந்துச்சு. எழுதி கொடுத்தா நமக்கு அதை பார்த்து படிக்கவும் தெரியாது, இல்லை அப்படி எழுதி கொடுத்தா அதை பார்த்து தப்பா வளரவும் தெரியாது. விஷயத்துக்கு வாங்க தம்பி. அதான் சார் மொழி அரசியல். இப்போ அதான் சார் பெரிதளவில் கருமாந்திர அரசியல். புடுங்கி எரியப்பட வேண்டிய ஆணி 65 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட புளுத்து போன நமுத்து போன பட்டாசு, துரியறி போன ஆணி தமிழுக்கு கேடு, தமிழருக்கு கேடு, தமிழ்நாட்டுக்கு கேடு, இந்தியாவிற்கு கேடு, தேசத்திற்கு கேடு, வீட்டுக்கு கேடு. என்ன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சரவையும் சட்டமன்ற. மரியாதையா பேசுங்க. அப்பாவுக்கு மரியாதை எல்லாம் பேர சொல்லி சொல்றீங்க. எல்லாத்துக்கும் அப்பா, அவரு அப்பான்னு சொல்லுங்க. இனிமேல் அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்களும் அப்பயும் பாத்தீங்களா பேர சொல்லுங்க. அப்பா இப்படிதான் சொல்லுவீங்களா? அப்பா அமைச்சரவையும் அப்பாவும் சேர்ந்து தமிழ்தான் இனி எங்களுக்கு உயிர் மூச்சு என்று சட்டமன்றத்தில் முழங்கியிருக்காங்க. எல்லா கோப்புகளிலும் தமிழில் கையொப்பமிடுவோம் என்று பேசியிருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பேட்டி நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க தமிழ் தான் உயிர் மூச்சு அப்படிங்கிறாங்க சார். நீங்க இல்லைங்க ரெட் ஜெயண்ட்டுக்கு பேரை மாத்த சொல்லியா கொண்ட தெரியுது? வெக்கமா இல்ல? இப்படியே இரட்டை நாக்கு, இரட்டை வேஷம் நடத்துற பள்ளிக்கூடத்துல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ்ல பேசுனீங்கன்னா ஃபைனு. பொழப்புக்கு ரெட் ஜெயண்ட் மூவிஸ், பேன் இண்டியா மூவி ஹிந்தியில எடுத்து விடுவேன், ஹிந்தியில ரைட்ஸை வித்து அதில் காசு பார்ப்பேன். உன் வயிற்று நப்புறதுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துவேன். நான் ஒன்று கேட்குறேன். கருணாநிதி ஒரு டைலாக் விடுவார் அந்த காலத்துலேருந்து, மானம் எங்களுக்கு வேஷ்டி மாதிரி, பதவி துண்டு மாதிரின்னு சொல்லுவல்ல. சமச்சீர் கல்வின்னு தமிழ்நாட்டை நாசப்படுத்துறதுக்கு ஒரு கல்வி திட்டம் கொண்டாந்தார்ல. உண்மையான கருணாநிதியோட எச்சப்பாலை மிச்சப்பாலை குடிச்சு கொஞ்சமாவது அரசியலுக்காக அவர் பேரை பயன்படுத்துறீங்கல்ல. இந்த திமுக இந்நாள் முன்னாள் அமைச்சர்களை நீங்க கொஞ்சமாவது இந்த திராவிட வேஷம் போட்டு நடிக்கிறீங்கல்ல. ஊரை ஏமாத்துறீங்க, நாட்டை ஏமாத்துறீங்க, தமிழ் மக்களை ஏமாத்துறீங்கல்ல. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கருணாநிதி கொண்டாந்து சமச்சீர் கல்வியை வச்சுதான் நாங்க இனிமேல் கல்வி நிலையம் நடத்துவோம்னு சொல்ல உன்னை தமிழ்நாட்டுக்காரன் உன்னை தலை வணங்குவான். ஏமாற்றுக்காரர்கள். நான் ஒண்ணு திரும்ப சொல்றேன். மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் அன்னைக்கு தமிழகத்துல வலுவாக இருந்த காங்கிரஸையும் காமராஜரையும் ராஜாஜியும் பக்தவச்சலத்தையும் எதுக்கிறதுக்கு ஈவே ராமசாமி தன்னுடைய அந்திம காலத்துல 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஆலமரத்துக்கு கீழே இருந்து நம்ம அரசியல் எதுவும் நடத்த முடியாதுன்னு வெளியேறி
அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கூர்மையான ஆயுதம் தான் அந்த மொழி அரசியல் அப்படிங்கிறது. ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு கூர்மையான ஆயுதத்தை இன்னைக்கு எடுத்தார். அதுக்கு உதாரணம் சொல்லியே சொல்றேன். 92களில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 1980 84 வெறும் 2 சீட்டு மட்டுமே வச்சிருந்த பாரதிய ஜனதா கட்சி அத்வானி எப்படி ராமஜென்ம பூமி அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை முறை ஆட்சிக்கு 3வது முறை ஆட்சிக்கு வர அளவுக்கு பிஜேபி வளர்றதுக்கு எப்படி ராமஜென்ம பூமிங்கிற ஒரு கூர்மையான ஆயுதம் சரியான காலத்தில் எடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி அண்ணாதுரை அவர்கள் அந்த காலத்துல காங்கிரஸை வீழ்த்துவதற்காக தங்களுடைய அரசியலை நிலைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான் தேவையற்ற இன்றைய தேதியில் புடுங்கி எரியப்பட வேண்டிய தேவையே இல்லாத அந்த புடுங்கி எரியப்பட வேண்டிய இருமொழி அரசியல் அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 2024 தேர்தலில் ஆப்கி பார் 400 கி பார்னு திரு மோடி அவர்கள் அதே ஸ்லோகத்தை வேற விதமாக கொண்டு வந்தப்ப அவங்க எதிர்பார்த்த பலன் அது கொடுக்கலங்கிறது மறந்து போயிடாதீங்க. 92ல் எடுக்கப்பட்ட அந்த ராமஜென்ம பூமிங்கிற காலகட்டம் வேறு, 2024ங்கிற காலகட்டம் சயின்ஸு, டெக்னாலஜி, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ட்விட்டரு அப்படின்னு எங்கேயோ போயிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு லெவலுக்கு மேலே அதே விஷயத்தை திரும்ப மக்கள் மத்தியில் கொண்டு வர பார்த்தாங்க. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு. அது அவங்களுக்கு வந்து சீட்டை குறைச்சிருச்சு அப்படிங்கிற உதாரணத்தோட சொல்ல விரும்பல. நீங்க இப்படி சொல்றீங்க மக்கள் மத்தியில் ஈடுபடாது என்று. தமிழகத்துல பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அது கர்மம். இங்க அவங்க பண்ணி வச்ச இது நான் தான் கேட்கிறேன். இந்த அதிமுக என்ன பண்ணுன்னா மன்மதன்னு பேர் வச்சிருந்தா எல்லாருமே மன்மத மாதிரியா இருக்க முடியும். அதிமுகங்கிற கட்சியில அண்ணாங்கிற பேரையும் திராவிடத்துங்கிற பேரையும் அன்னைக்கு புரட்சித் தலைவர் தூக்கி எறியப்பட்ட போது அதோட தொடர்ச்சியா அந்த பேரை வச்சதுனால சில விஷயத்த அதிமுகவும் தேவையில்லாத தமிழக மக்களுடைய மனநிலைமை முழுவதும் புரிந்த கீழ்மட்டத்திலிருந்து தலைவர்கள் உருவாக்கப்பட்ட அதிமுகவும் புரிஞ்சிக்காத துரதிர்ஷ்டம் நினைக்கிறேன். நான் மனசாட்சி உள்ள அதிமுக தொண்டர்களுக்கு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர், சாதாரண கிளை செயலாளரா, சாதாரண கிராமத்துல ஓட்டு வீட்டுல இருந்து வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை விட என்னை விட பான் வித் சில்வர் ஸ்பூன் தமிழ்நாட்டு அப்பாவை விட தமிழக மக்களுடைய நாடி துடிப்பு நன்கு தெரிந்தவர். இன்னைக்கு தமிழக மக்கள் யாராவது அந்த இருமொழி கொள்கைங்கிறது யாராவது காது கொடுத்து கேட்கிறாங்களா? ஒரு கட்சியுடைய கொள்கை, திமுகங்கிற கட்சி அதனுடைய தோற்றுவித்த தலைவர்களில் முதன்மையான அண்ணாதுரை என்பவரால் அன்று எடுக்கப்பட்ட ஆயுதம் இன்று தேவையற்ற புடுங்கி எறியப்பட வேண்டிய ஆணி அப்படிங்கிறது அதிமுக புரிந்து கொண்டு இந்த நீட்டு வந்து என்னைக்காவது இங்கு உள்ள தமிழக மக்கள் மனதில் இருக்கிற ஒரு கட்சி அப்படிங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த மொழி அரசியல். ஒன்று புரிஞ்சுக்க தம்பி, 2021 தேர்தலில் நீட் பிண அரசியலை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. இப்ப இவங்க மேல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா 2011 வரைக்கும் நடத்தின கேடுகட்ட ஆட்சியை விட தகப்பன் சாதனையை மிஞ்சிய அப்பா ஸ்டாலின் அப்படிங்கிற அளவுக்கு பேரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தினமும் கொல்ல, போதைப் பொருள்களுடைய இந்தியாவுடைய தலைநகரம், டிஜிபியோ பார்த்து போதைக்காரன் வந்து கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சொல்றதுக்கு இவ்வளவு இல்லை, நம்ப முடியாத 506 வாக்குறுதிகள். அரசு ஊழியர்கள் வாங்க உன்னை பழைய இடத்துல உட்கார வச்சோம்னா தான் வந்து எங்களை போராட்ட பந்தல நீ பார்ப்பன்னு அவங்க கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. ஓபிஎஸ் கை விட்டது. ஓபிஎஸ்னா நீங்க அந்த ஓபிஎஸ் நினைச்சுக்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொன்னேன். இந்த இவ்வளோ ஆட்சி மேல அதாவது அதிருப்திங்கிறது சுனாமியா இருக்கிறப்ப கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தம்பி, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி டொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி பொதுக்குளத்துல போடும் அப்படிம்பாங்க. யானை அந்த பக்கம் போறது மக்கள் எல்லாம் பாத்திரக்கூடாதுன்னு ஒரு பூனையை தூக்கி சத்தம் வர்ற மாதிரி பொதுக்குளத்துல டப்புன்னு போட்டீங்கன்னா என்னது நல்லா தெரியும். அந்த மாதிரி ஏமாற்று பிழைப்புவாதம், வயிற்று பிழைப்புவாதம், அரசியல் பிழைப்புவாதம், கொள்ளையடிக்க இன்னொரு முறை தமிழகத்திற்கு வாய்ப்பு பிடிக்க வேண்டும் என்ற இவங்களோட அதிகார வெறி. அதுக்காக இந்த மொழி அப்படிங்கிற கூர்மங்கிய துருப்பிடிச்ச இந்த ஆயத்தை எடுக்கிறாங்க. எந்த விதத்திலும் இது தமிழர்களுடைய கோரிக்கையா? நான் ஏற்கனவே சொல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தொகை ஒரு 8 கோடி அப்படின்னு கணக்கு வச்சுக்கினா தமிழ்நாட்டில் ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்குது. எப்படின்னு கேளுங்க. 2 கோடி பேர் கிட்டத்தட்ட தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். தங்க வீட்டுல அவங்க தெலுங்கு பேசுறாங்க, பொதுவெளியில தமிழும் ஆங்கிலத்தையும் பேசுறாங்க. 2 கோடி என்று உங்களுக்கு என்னுடைய கணக்கு சொல்றேன், முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா 50 லட்சம் இருக்குட்டியா, அந்த 50 லட்சம் தெலுங்கர்கள் வீட்டுல தெலுங்கு தானே பேசுவான். ஒரு 5 லட்சம் மலையாளி இருப்பாங்களா தமிழகத்துல? தெலுங்கர்கள் என்று சொல்வது திமுக அமைச்சர்கள் உட்படையா? எல்லாத்தையும் சொல்றேன். நீ ஓங்கோல கூட எடுத்துக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதாவது வீட்டுல வந்து அவங்க, அது தவறு இல்லை. நீங்க வீட்டுல உங்களுடைய தாய்மொழியை பேசுவீங்க, பொதுவெளியில நீங்க வந்து தமிழை பேசுவீங்க, ஆங்கிலத்தை பேசுவீங்க. அதே மாதிரி
இது எப்படி நீங்க வந்து இருமொழி கொள்கைங்கிறது ஒரு ஏமாற்று செப்படி வித்தை. அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன்னு, தமிழகத்துல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற வசதி வாய்ப்பு உள்ள பிள்ளைகள்லாம் படிக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வருது. நீ உண்மையான மொழி பாசமும் இதுவும் பிடித்தவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், என் பொழைப்புக்காக நாங்கள் போய் சிபிஎஸ்இ பாடத்தை ஏற்றுக்க மாட்டேன், சிபிஎஸ்இ ஹிந்தியை நான் ஒத்துக்க மாட்டேன்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசுறேன்னு உன்னை ஏற்றுக்கலாம். அங்கே வசதியாக அக்கா, எங்கள் அப்பாவோட பொண்ணு எனக்கு அக்கா தான் ஆகுது, அவங்க ஸ்கூலில் சன்சைன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுனீங்கன்னா அபராதம். அங்கே 3வது மொழியாக வந்து ஹிந்தி இருக்கலாம். நீ திமுக அமைச்சர்கள் சில முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் நடத்துகிற அத்தனை பள்ளியிலையும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் ஹிந்தி இருக்குது, அங்கே ஏற்றுக்குவ. ஒண்ணுமில்லாத கோமணம் கட்டுறதுக்கு வழி இல்லாத ஏழை விவசாயி, சாதாரண பாமரன், கிராமத்துக்காரன் படிக்கிற இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி வரக்கூடாதுன்னா யாரை ஏமாத்துறதுக்கு, யாரு வயிற்றுல அடிக்க இந்த மாதிரி கேடுகட்ட அந்த அரசியலை திமுக மறுபடியும் ஆரம்பிக்கிறான். துரதிருஷ்டவசமா அதிமுக அதுக்கு துணை போகுது. அதே மாதிரி இன்னொரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள் எங்க படிக்கிறாங்க? உங்களுடைய நீங்க அறிந்த அதைத்தான் சார் சொல்றேன். நான் என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல சார், அதைத்தான் சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு அந்த வாய்ப்பு கொடு. 3வது மொழி. 2வது இல்ல, நான் உங்களை மட்டும் கேட்கல, நான் கேட்கறது இருமொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய மகன்கள் எல்லாம் வேஷம் தான். அதைத்தான் நான் சொல்றேன். இருமொழி கொள்கையை ஆதரிக்க யார் வீட்டு பிள்ளையாவது இந்நாள் ஸ்டாலினுடைய பேர பிள்ளைகள்ல இருந்து முன்னாள் ஆளும் அதிமுக காரங்க, என்னுடைய நான் ஆதரிக்கக்கூடிய அதிமுக கட்சிக்காரங்க நெஞ்சை தொட்டு, மனசாட்சி தொட்டு, அதுக்குள்ள இருக்கிற இதயத்தை தொட்டு சொல்லுங்கள், இருமொழி கொள்கையை ஆதரிக்கிற யாருக்காவது உங்க வீட்டுல ஹிந்தி தெரியாம இருக்குதா? அப்புறம் எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? நீ நல்லா இருக்கணும், உங்ககிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் மட்டும் எந்த மொழியும் தெரியாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 மொழியை மட்டும் படிச்சுட்டு சத்துணவத்தின்னு செத்து நாசமா போகணுமா? என்ன வேஷம் எங்கேயாவது இருக்கா? காங்கிரஸ் கட்சி எதுக்குதா? பாஜகவுடைய நேரடி எதிரி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது மும்மொழி திட்டத்தை எந்த மாநிலத்திலே எதுக்குதா? தமிழ்நாட்டுல நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அது பேசக்காரன். இங்க 5 கட்சிக்கு போனவன் தலைவரா இருக்கான அமாவாசை. ஒரு கக்கனும் காமராஜரும் பழனியாண்டியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஜி.கே. மூப்பனாரும் இந்த மாதிரி மாபெரும் பா. ராமச்சந்திரன் போன்ற தலைவர்கள் அலங்கரிச்ச அந்த இதில் இன்னைக்கு 5 கட்சிக்கு போன அமாவாசை காங்கிரஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு மன்னிக்கணும் மேல வார்த்தை எனக்கு கோபமா வெளிப்படுது. இதுக்கு முன்னாடி கே.எஸ். அழகிரி இருந்தாரு, அவரும் அப்படிதான் நிலைய வித்வான். திமுக கிட்ட வாங்கி திங்கிற காங்கிரஸை பத்தி நான் உங்களை கேட்டேன். அகில இந்திய காங்கிரஸ் அதுவும் ஒரு நக்சலைட் காங்கிரஸா போயிடுச்சு ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறம். ஆனா குறைஞ்சபட்சம் இந்த தேசிய உணர்வாது இருக்குது. ரேவந்த் ரெட்டி ஏதாவது எதுக்குறாரா? இல்ல இந்த மம்தா பானர்ஜி, இந்த இப்போ வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த கேஜ்ரிவால், இந்த இங்க இருக்கிற இந்த திராவிட நாயகர், இந்த 3 பேர் தான் எதுக்கு எடுத்தாலும் மோடி காரணம், அமித்ஷா டாடி காரணம், RN ரவி காரணம், அங்க இருக்கிற கவர்னர் காரணம். இதையே பிழைப்பு வாதமா சொல்லிக்கிட்டு அதான் சொல்றேன்னு. ஆட்சி நாறுது, நாளுக்கு நாள் குப்பை தொட்டி முடை நாற்றம் போல ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன. 10 அமாவாசை முடிஞ்சதுன்னா 11வது பௌர்ணமியா பழனிசாமி வருவார்னு மக்கள் மத்தியில எண்ணம் வந்துருச்சு. இதை மடம் மாத்திரத்துக்கு யானை போறது தெரியக்கூடாது, பூனையை தூக்கி தொப்புன்னு பொதுக்குளத்துல போடுங்கிறதுக்கு 2021 இவங்களுக்கு கிடைத்தது பிண அரசியல். அந்த நீட்டுங்கிற பிண அரசியல் முடிச்சிடுறேன். மற்றதுலலாம் பீகார் இழுக்கிற, ஊபி இழுக்கிற, மற்ற மேற்கு வங்கத்தில் எவனாவது நீட்டை எடுத்தானா? அப்ப அவனோட தமிழை முட்டாக்காரனா? ஊபியில நீட்டை எடுத்தானா? இல்ல. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா நீட்டை எடுத்தாங்களா? கேஜ்ரிவால் நீட்டை எடுத்தாரா? இல்ல நம்ம பினராயி விஜய் நீட்டை எடுத்தாரா? அப்ப அவங்களை எல்லாத்தோட நீ முட்டாளா? மீதி எல்லாம் எனக்கு தமிழனா 2 கொம்பு, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்து அதற்கு ஒரு குணம் உண்டுங்கிறல்ல. அப்ப நீ எல்லாத்தோட புத்திசாலி. மீதி எல்லாம் பாரு, எங்களோட இதை பாரு, ரிப்போர்ட் கார்டு பாரு, நாங்க 85ல இருக்கிறோம், 90ல இருக்கிறோங்களா. அப்ப நீட்டை நீ ஊதியிலையா தள்ளிட்டு போனோம். ஆனா அங்க மட்டும் கிராமப்புற ஏழைகள் மாணவர்கள் கஷ்டப்படுவோம். என்னடா அவங்க வேஷம்? தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போய் காமராஜ் இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு அத்தனை பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வெள்ளை சொக்கா போட்டுக்கிட்டு நீ உட்காந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு நான் உட்காந்துட்டு போறதுக்கு எந்த வெங்காயமும் காரணம் இல்லை. என் அப்புச்சி காமராஜர் காரணம், அவன் கட்டி வச்ச கல்விக்கூடமும் தொழிற்சாலையும் காரணம், அதுக்கு பின்னாடி வந்த புரட்சி தலைவர் கொண்டு வந்த இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜும் காரணம். எந்த வெங்காயமும் நான் அப்படி வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் இல்லை. இப்படியே பொய்ய பேசி, இல்லாத பேசி, இல்லாத உருவகப்படுத்தி பெரியார் காரணம் இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன். யார் ஈவேரா என்ன ஈவேரா வந்து அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு தமிழ். அதுதான் மறந்து போயிட்டேன். ஒரு விதத்துல கிட்டத்தட்ட ஈவேரா சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். வாழ்க ஈவேரா. தமிழ் காட்டு மிராட்டி பாஷை, தமிழ் படிச்சும் உருப்பிட மாட்டான், வேலைக்காரிட்ட இங்கிலீஷ்ல பேசினார்ல. இந்த அவ கேட்கறானுங்க திமுக யாரோ ஒருத்தர் பேசணும், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த காலத்துல மொழி எதுக்குடா, தமிழ் எதுக்குடா, இங்கிலீஷ் படிச்சுக்கடா, ஏஐ வச்சுட்டு எங்க வேணாலும் பேசலாம், தமிழ் மட்டும் எதுக்கு?
அங்க மட்டும் என்ன தமிழ்? நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி, முதல்ல இந்த இருமொழி கொள்கைன்னு பேசுறவன் யார் வீட்டு பிள்ளையாவது 2 மொழி தான் படிக்குதா? அன்பில் மகேஷ் பொய்மொழின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரு கல்வி அமைச்சரா? அதாவது உதயநிதி ரசிகர் மன்றம் பார்ட் டைம் அந்த வேலைக்கு போக மிச்சரா இருக்கிற பார்ட் டைமா கல்வி அமைச்சரா இருக்கிறாருல்ல, அவரோட பையன் சொல்றாரு ஓப்பனா நான் பிரெஞ்சு படிக்கிறேன்னு. இல்லை, இவங்க நடத்துகிற பள்ளிகளில் வந்து சிபிஎஸ்சியில் ஹிந்தி இல்லாமல் இருக்குதா? நீங்கள் எடுக்கிற படத்தில் ஹிந்தி இல்லாமல் இருக்குதா? நீங்கள் ஹிந்தி ஏரியாவில் படத்தை விற்காமல் இருக்கிறீங்களா? இவ்வளவும் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 4 ஏக்கரா நிலம் வச்சிருக்கிறவன், இல்லை ஏர் புளிச்சு உழுறவன், கோமணத்தை மறைப்பு ஆடையாக சொருகிக்கிட்டு போய் காட்டில் வேலை செய்கிறவன், புள்ள படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் 3வது மொழியாக படிக்கக்கூடாது இப்படின்னு ஒரு அயோக்கியத்தனம். 2வது, 1968 பின்னாடி இந்த இந்தியாவிற்கு பல அரசியல் முன்னேற்றங்களுக்கு அடிகோலிய மரியாதைக்குரிய பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கையில ஹிந்தி இஸ் எ கம்பல்சரி லாங்குவேஜ்னு இருந்தது. ஆனால் மோடி அதை அதே தான் திருப்பி கொண்டு வந்தப்ப மோடி என்ன சொன்னார்னா, இதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எனி இந்தியன் லாங்குவேஜ்னு மாத்தினார். நான் என்ன கேட்குறேன்னா, நீட்டுங்கிறது எதிர்த்து நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் அதை போட்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சாதாரண விவசாயி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க என்ன பண்ணாரு, நீட்டை நம்மளால தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொண்டு வர முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அழகா ஆல்டர்னேட்டிவ் வழி 7.5% உள் ஒதுக்கீடுன்னு கொடுத்து இந்த சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களோட உரிமை நிலைநாட்டினாரா? அவர் இந்த நாட்டை பத்தி சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதியா அதை வச்சு பிண அரசியல் பண்ண இந்த திமுக காரணங்க வந்து அவங்களோட நோக்கம் என்ன? அதையே தான் நான் என்ன சொல்றேன்னா, மும்மொழி கொள்கையில எனி இந்தியன் லாங்குவேஜ் தானே சொல்லியிருக்காங்க. ஐயா நான் என்ன கேட்கறேன்னா, அப்பா 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 காதுல கேக்குதாப்பா, உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, மும்மொழி கொள்கை ஏத்துக்கப்பா, ஸ்டாலின் அப்பா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணு, பக்கத்துல இந்த டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளி கூட்டணி, புள்ளிராஜா கூட்டணின்னு வச்சிருக்கிற கட்சி சீதாராமையா தானே ஆட்சியில் இருக்கிறாரு. உன காவிரியில மோதிக்கிறோம்ல, சீதாராமையாட்ட போய் ஐயா உன் கன்னட பிள்ளைகளுக்கெல்லாம் 3வது மொழியா தமிழை கத்துக்கூட, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் கன்னடத்தை கற்றுத்தரேன், இந்த பக்கம் 10 கோடி 15 கோடிக்கு நீ லீஸுக்கு பிடிச்சி வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் அடிமை கூட்டம் உனக்கு 6ஆம் விரல் அங்கே தொங்குறவன் தானே கேரளாவில் ஆட்சி பண்றாரு, அவங்ககிட்ட போய் சேட்டா உன் கேரளாக்காரவங்களுக்கு எல்லாம் 3வது லாங்குவேஜ் தமிழ் அங்கே படிக்க வைய, உன் லாங்குவேஜ் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறேன்னு உன் திராவிட மொழி தானே 3 படிக்க வைய. எடப்பாடி பழனிசாமி எப்படி எந்த ஆயுதத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மாணவர்களை மீட்டாரோ அந்த மாதிரி அதே அந்த மொழி அரசியல் நீ கையில் எடுத்து கன்னடக்காரனை தமிழ் படிக்கவே அதோட பெரிய வெற்றி என்ன, கேரளாக்காரனை தமிழ் படிக்கவே அதோட வெற்றி என்ன? 2 பேரும் கூட்டாளி தானே. கர்மாந்தர இந்தி வேணாண்டா, தெய்வ பாஷை சமஸ்கிருதம் வேண்டாம், நீ அதுக்கு அந்தாண்டியே போவாத, உன் திராவிட நாடு தான் எல்லாமே. ஒரு காலத்துல கேட்டல பிரிவினை, திராவிட தனிநாடு அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னா, இந்த திராவிட மொழியை இப்ப வாழ வைய. தமிழ் எனக்கு ஹிந்தி வேணாம் போடா, தெலுங்கு வேணும் வாடா, மலையாளம் வேணும் வாடா, கன்னடம் வேணும் வாடா. என்ன இது மக்கள் எந்த காலத்து அன்னைக்கு அதாவது அண்ணா மன்னிக்கணும், நான் சில விஷயத்தை உடைச்சு பேசுறதுனால பேரறிஞர் அண்ணாவை குறைச்சி மதிப்பிடுறேன்னு யாரும் தயவு செய்து பார்க்குற வாசகர்கள் தவறா எடுத்துக்க வேண்டாம். அண்ணா அன்று சொன்னதை இன்னைக்கு அண்ணா உயிரோடு இருந்தா மாத்திட்டு இருந்திருப்பார் தன்னுடைய கொள்கையை. அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அதுல மற்ற இந்திய மாநிலங்கள் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கு. ஏத்துக்கிறாங்களப்பா, ஏத்துக்க. கருணாநிதி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏத்துக்கிட்டதையே இன்னைக்கு என்னென்னமோ பேசுறானுங்க இவனுங்க. அண்ணா வந்து உண்மையாலுமே ஒரு மற்ற தலைவர்களோட ஒப்பிடுறப்ப, அது கருணாநிதியோட ஒப்பிடுறப்ப ஒரு சாலச்சிறந்த ஒரு நல்ல தலைவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன கேட்டாங்க வேற ஒரு இன்டர்வியூல காலையில், அம்மா அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? அம்மா வந்து இலங்கை தமிழர் பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வேற ஒரு நிலைப்பாடு கொண்டு இருந்தாங்க, தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அதை மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்தால் நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மும்மொழி திட்டத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க. ஹிந்தி திணிப்பு அல்ல, இல்லாத ஹிந்தி திணிப்பு என்பதை ஒரு உருவகமாக்கி பேண பெருமாளாக்கி பெருமாளை உருவகப்படுத்தி பூதப்படுத்தி அவங்களோட பெய்டு மீடியா மூலமா இங்க ஏதோ ஒரு மொழி போர், வெங்காய போர்னு, மொழி போர்னா பஜ்ஜி திங்கிறது கூட வரமாட்டான் அந்த காலத்துல. இன்னைக்கு அவ்வளவு வளர்ந்து போச்சு, நீ அடிச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் கூகுள்ல அடிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு, திசை திருப்புவதற்கு 2026 மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்கு இங்க வந்து மோடி வேணுமா வேணாமான்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. ஆப்பிளுக்கான எலெக்ஷன் 2024 முடிஞ்சு போச்சு. 2024 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த அப்பா வேணுமா? இதுதான் கேள்வி. இதை மடை மாத்திரத்துக்கு மொழிப்போர்,
ஹிந்தி வாழ்கிறது, வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, சோற்றால் அடித்த பிண்டமே தமிழா, இன உணர்வுகள், மான உணர்வுகள், மட்ட உணர்வுகள் அப்படின்னு அவங்க அப்பன் கண்டுபிடிச்ச இந்த இத்து போன ஆயுதத்தை இவர் எடுத்து கூர்தீட்டி பார்க்கிறாரு. தமிழன் சோத்தால் அடித்த பிண்டம் இல்ல, பச்சை மட்டம் இல்ல, கிழிச்சு போடுவான் அந்த தடவை எலெக்ஷன்ல. அவர் மட்டும் இல்ல சார், புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கூட இருமொழி கொள்கை தான். யோகியம் வராது, சொம்பு எடுத்து உள்ள வைப்பா. அவர் பேசுவார், படத்துல கத்தியா உட்காந்துட்டு பேசுவார், எல்லாம் பேசிவிட்டு உன்னதான் கிழிச்சு எடுத்தாரு அந்த பிஜேபி மாற்ற போற தலைவர்னு 10 நாள்ல மாற போறாரு, 10 நாள் 15 நாள்ல அவர் கிழிச்சு எடுத்தார. நீ சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு உன் யோகியம் படத்துல இது பேசிக்கிட்டு நீ சிபிஎஸ்சி ஸ்கூல். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் திருமால் வளவன் அப்படிங்கிற பேரை திருமாவளவன் அரசியலுக்கு மாத்திருத்துட்டு. இவங்க எல்லாமே இரட்டை கபடதாரிகள். தமிழர்களை ஏமாத்துறாங்க. இதில் எதுக்குன்னு நீங்க ஒரு கேள்வி நியாயமா உங்க மனசுல தோணும் தம்பி. மொழி அப்படிங்கிறது மாநிலம் கடந்து தமிழகத்துல இருக்கிறவன் ஒரு ஹிந்தியவோ, ஒரு தெலுங்கையோ, ஒரு துளுவையோ, இல்ல ஒரு பெங்காலி மொழியவோ, அதே மாதிரி அங்க இருக்கிறவன் இந்த தமிழையோ இந்த ஆந்திர மொழியோ படிக்க ஆரம்பிச்சான்னா இந்தியா ஒரு நாடு அப்படிங்கிற அந்த தேசிய உணர்வு வந்துடும். அது வந்துருச்சுன்னா இவனுக்கு அரசியல் காலி. இந்த இன உணர்வுக்குள்ள திராவிடம் இப்படியே பேசி பேசி தமிழ்நாட்டை ஒரு தனி எதில் எடுத்தாலும் பிரிவினை. புதிய கல்வி சட்டம் வேண்டாம், புதிய வேளாண் சட்டம் வேண்டாம், புதிய வாகன சட்டம் வேண்டாம், நீட்டு வேண்டாம், ஜிஎஸ்டியை ஏற்றுக்க மாட்டோம், சிஏஏ சட்டம் கொண்டு வந்தால் அதை திசை திருப்பி விடும். என்ன கருமாந்தாண்டா உனக்கு ரெட்டை கொம்பு முளைச்சிருக்குது? எந்த ஸ்டேட்டாவது இந்த மாதிரி ஒரு அடாவடி பண்றாங்களா இந்தியாவில்? காங்கிரஸ் எங்கேயாவது பண்ணுதா? ஏன்னா இது தமிழ்நாடு. என்னையா உனக்கு தமிழ்நாடுனா கிளிக்குது? என்ன உனக்கு ரெட்டை கொம்பா? தமிழ்நாடு 4 கொம்பு இருக்குதா? இப்படியே பேசி பேசி தான் இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீட்டு வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம், சிஏஏ வேண்டாம், புதிய வேளாண் கல்வி சட்டம் வேண்டாம், கவர்னர் வேண்டாம், நாடு வேண்டாம், இந்தியா வேண்டாம், இந்தியா ஒழிக, ஹிந்தி வேண்டாம் போடா. இப்படியே திசை திருப்புற இதெல்லாம். அதான் சொல்றேன், பிஜேபி 92 ராம ஜென்மபூமியை எடுத்தது வெற்றி பெற்றது. தவறான காலகட்டத்தில் 2024 அதை ஒரு மேக்னிஃபை பண்ணி பார்த்தாங்க, தோல்வியில் முடிந்தது. அந்த மாதிரி இவங்க தீட்டி பார்க்குறாங்க. தமிழன் யாரும் இவங்க சொன்ன பாஷையிலேயே சொல்கிறேன், சோற்றால் அடித்த பிண்டமல்ல. இவனுங்க இந்த வைத்த நப்புறத்துக்கு இந்த மொழி இன உணர்வின் மேல் தூண்டானுங்கன்னா நடக்காது. இந்த விஜய் ரசிகர்கள் நான் ஒன்று பார்த்து கேட்குறேன், சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு ஆனால் நீ போஸ்டர் அடித்து ஒற்றியாப்பா தம்பி, நைட்டில் போய் தலைவா அப்படின்னு விசில் அடிக்கிற. நீ இருமொழி கல்வின்னு தமிழும் இங்கிலீஷும் படித்து வீணாப்போ. ஆனால் என் பையன் வெளிநாட்டில் படிப்பான், என் இதில் காசு வாங்கிட்டு நான் எல்லாத்துக்கும் ஹிந்தி சொல்லி தருவேன்னா என்னையா ஏமாத்துற வேலை? என்ன ஏமாத்துறல? நீ அரசியலுக்கே வரல, அதுக்குள்ள கருணாநிதி தூக்கி சாப்பிட்டுருவியா? நடத்தக்கூடாதா தனிப்பட்ட உரிமை அப்படின்னு? அது என்ன வெங்காய உரிமை? அதே மாதிரி படிக்கிறது என்னுடைய உரிமை கூட, சூஸ் பண்றது அவனோட உரிமையா இருக்கட்டும். மும்மொழி கொள்கையை நீ மெட்ரிகுல இது சிபிஎஸ்சியில சொல்லி தருவ, காசு வாங்கிட்டு சொல்லி தருவ, ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி தருவ. என்னையா இது உன்னோட நாடகம்? இது மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னமா நேற்று தாவேக்கானுடைய செய்தி தொடர்பாளர் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பேசியிருக்காரு. அரசு பள்ளி மாணவர்கள் ஆல்ரெடி பின்தங்கிய நிலையில இருக்காங்க, அவங்களால மும்மொழி கல்விக் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க வீட்டுல வசதி கிடையாது அப்படின்னு. மீதியில எல்லாம் தமிழனுக்கு கொம்பு முளைக்கும், ஆனா நீட் எழுதுறானா கிராமப்புற ஏழை மாணவர்களால் இதை எதிர்கொள்ள முடியாது. ஆனா மும்மொழி கொள்கை கிராமப்புற ஏழை தமிழ் மாணவர்களால் முடியாது. அதே தமிழன் தாண்டா காசு கொடுத்து இங்க படிக்க வைக்கிறான். மானமுள்ள நடிகர் விஜய் மற்ற கட்சிக்காரங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மூடுங்கடா. நீ தமிழுக்கு குரல் கொடுக்குறேன்னா இந்த வேஷம் போடுறிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மூடு, தமிழ் வழி பாடத்தை கொண்டா. அதே ஸ்கூல் என்ன விஜய் வித்தியாசம், அது பேர் சமஸ்கிருத பேர், ஏமாத்துற பேர், வடமொழி பேர் விஜய் வித்தியாசரம். அதுல வடமொழி பேர், அது சமஸ்கிருத பேர். நீ அப்ப உண்மையா தமிழுக்கு அப்பா நீ வர்றதுக்கு முன்னாடியே கருணாநிதி தூக்கி சாப்பிட்டுருவியாட்டு இருக்குதா? நீ அப்ப மூடு, நாளைக்கே சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மூடிட்டு பேசி பார்க்கலாம். என்ன சார், அதிமுக விஜயோட கூட்டணி போறதாக பேசிட்டு இருக்காங்க, இந்த நிலையில நீங்க விஜய் தாக்கி பேசுறீங்க? அது வேறு, அவங்க சொல்ற மாதிரி ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு, அது வேறு இது வேறு. வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி, அவ்வளவுதான் சொல்லுவேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது. 26 சார்? என்னங்க 2026 சுனாமி அடிக்குது இந்த ஆட்சிக்கு எதிராக. ஒரு காலையில் பிரபலமான பத்திரிகையில் விலைப்பட்டியல் மாதிரி தினமும் கொலைப்பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியின் நாட்கள் அவ்வளவு நாட்கள் எண்ணப்படுகின்றன. நான் இன்னைக்கு தேதியில் சொல்றேன், 2011 கருணாநிதி எப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரோ, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரோ, அந்த நிலைமைக்கு போவார். அவங்களுக்கு இருக்கிற ஒரே இன்னைக்கு பிரீத்திங் பேக் போன் என்னன்னா, அந்த காசு கொடுத்து கூட வச்சிருக்கிற இந்த கூட்டணிங்கிற பலம். அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயம் தேவை. திராவிட மாடல் ஸ்டாலின் வேண்டுமா,
ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு ஆட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமாங்கிற இதில் எடப்பாடி பழனிசாமி மிக பலமுள்ளவராக இருக்கிறார். இருந்தாலும் கூட்டணி என்பது அவசியம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விஜயும் அதிமுகவும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய வெற்றி. 180க்கு மினிமம் 180க்கு மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிப்பாங்க. விஜய் வருவாரா 100% சந்தேகம். திமுக தன்னுடைய அத்தனை பலத்தையும் பயன்படுத்தி விஜயை தனித்து போட்டியிட வைக்க தான் அவங்க விரும்புவாங்க. பாஜகவும் விஜயை அதிமுகவோட சேர விடாது. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தா பாஜக மீண்டும் பழைய இடத்தை நோக்கி போக வேண்டிய நிலைமையா இருக்கிறதுனால, அதனால விஜய் என்ன முடிவு பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, அவர் தலைமையில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் 10 கோடி 15 கோடி எல்லாத்தையும் இழுத்து ஒரு கூட்டணி வச்சு தான் முதல்வர் அப்படிங்கிற இதை நோக்கித்தான் அவர் நகர்வார். ஒருவேளை அந்த திட்டம் அவர் எதிர்பார்த்தபடி டேக் ஆஃப் ஆகலைன்னா அதிமுகவோட ஒரு ஹெவி டிமாண்டோட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல விஜயோட கூட்டணி அமைச்சால் மாபெரும் வெற்றி. வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதியோடையும் கூட்டணி வைங்க, தவறே இல்லை. மோடி ஃபேக்டர், பிஜேபி ஃபேக்டர், பிஜேபி எதிர்ப்புங்கிறது சட்டமன்ற தேர்தலில் கிடையாது. தேவை ஒரு பலமான கூட்டணி. அன்று ராஜாஜி சொன்னது போல் பிராமணர்கள் எல்லாம் பூணூல பிடிச்சிக்கிட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னு அன்று ராஜாஜி சொன்னார். நேற்று மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது போல் தமிழ்நாடு என்ற வீடு பற்றி எறியும் போது நான் காவிரி ஜலத்தை வச்சு தான் இந்த வீட்டை அமைப்பேன்னு இல்லாமல் அது சோப்பு தண்ணியாக இருக்கட்டும், நுர தண்ணியாக இருக்கட்டும், அதையை கையில் எடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றலும் தவறு இல்லை தகப்பன்சாமி பழனிசாமி அவர்களே. ஓகே, ரொம்ப விரிவாக சூசமாக கடைசியில் ஒரு சொல்லியிருக்கீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாஜக ஒன்றும் தேச விரோத கட்சி இல்லை, பாகிஸ்தான்ல இருக்கிற கட்சி இல்லை, பலூசிஸ்தான்ல இருக்கிற கட்சி இல்லை. இன்னைக்கு மக்கள் 3வது முறையா ஓட்டு போட்டு அந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு எப்பயுமே உருவகப்படுத்துறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் அம்மா இருக்கிறப்பயே பெரும்பகுதியாக அவங்க என்ன துரதிர்ஷ்டமோ கருணாநிதி கட்சி நம்பி தான் போடுறாங்க. போன தடவை அவங்க போடுவாங்கன்னு திரு பழனிசாமி எதிர்பார்த்தார், வரலங்கிறப்ப தமிழ்நாட்டை காக்க வேண்டும் பழனிசாமி அவர்களே, இதை நீங்கள் செய்ய தவறினால் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இதுக்கு ஒரே மாற்று, நீங்கள் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து தமிழக மக்களை காப்பாற்றணுங்கிற மிகப்பெரிய கடமை உணர்ச்சி உங்கள் கண்முன்னே இருக்கிறது. அரசியலில் நீங்கள் ராஜாஜி சேலத்தை சேர்ந்த எங்களுடைய மூதறிஞருக்கு அடுத்து அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள், தமிழகத்தை காப்பாற்றுங்கள் பழனிசாமி என்ற தகப்பன்சாமி அவர்களே. ரொம்ப விரிவாக உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் சார். நேரில் நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக்க நன்றி. வளர நன்றியான நமஸ்கார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.